உங்களுடைய வாழ்க்கையில இயேசு பல காரியங்களை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்யணும். உங்கள பல காரியத்திலிருந்து விடுதலையாக்கணும். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். உங்களுடைய ஸ்தானத்துல உங்கள ஆசீர்வதிக்கணும். நீங்க எல்லா காரியத்திலுமே வாழ்ந்திருக்கணும். நீங்கள் குறையில்லாதவர்களா இருக்கணும். நீங்க நன்மை உள்ளவங்களா இருக்கணும். நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற குறை தீர்ந்திருக்கணும். உங்களுடைய சூழ்நிலையில நீங்க நல்லா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு உங்க மேல் அக்கறை உள்ளவர் தான் இயேசு. அவரு தான் ஒவ்வொரு நாளும் உங்களை குறிச்சு அக்கறைப்படுகிறவரா இருக்கிறார். ஏன்னா அவரு தான் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார். அவரு தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். உங்களுக்காக சிலுவையை சுமந்தார். உங்களுக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக தன் இரத்தத்தையே சிந்திருக்கிறார். மறுபடியும் உங்களுக்காகவே அவர் உயிரோடு எழும்பி வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் உங்கள் மேல அக்கறை இருக்குதில்ல? அவர் உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. மகனே என்கிட்ட வா, மகளே என்கிட்ட வா, உனக்கு என்ன வேலை என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் பல வேதனையில் இருக்கிறத இயேசு பார்க்கிறாரு. என் பிள்ளைங்களை நான் உருவாக்குனேன், இந்த பூமிக்கு அனுப்புனேன். இன்னைக்கு என் பிள்ளைங்க இவ்வளவு வேதனைப்படுறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. தேவன் உங்களை மேல் அக்கறை உள்ளவர். உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மா, உங்க பெற்றோர்கள், தலைமுறை, இதையெல்லாம் உங்களை காட்டிலுமே இயேசு உங்க மேல அதிக அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற காரியம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ இயேசுவின் நாமத்தினால் நீங்க எது கேட்டாலும் அவர் செய்வார் உங்களுக்கு. அவர் தான் சொல்றார், நான் உங்களுக்கு செய்வேன். அழகா சொல்றாரு, நான். புரியுதுங்களா? இயேசு உங்களுக்கு செய்வாராமா. நான் அப்படிதாங்க ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குதே. கரெக்டா ஜெபிக்கணும். உங்களுடைய இயேசுவின் நாமத்துல கேட்கறீங்கல்ல, கீழே ஒரு காரியம் சொல்றாரு, கற்பனையின்படி நடக்கணும். கற்பனையின்படி நடக்கிறீங்களா? இல்லையா? அப்ப கற்பனைக்கு கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கறது அப்படி கிடையாது. உங்களுடைய வேலையை பொறுத்து, சூழ்நிலை பொறுத்து, குடும்பத்தை பொறுத்து, அந்தந்த காரியங்களுக்கு தகுந்தபடி நீங்க கேட்கணும். நீங்க சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்குது, இப்போ குடும்பத்துல ரொம்ப நெருக்கடியா இருக்குது, நீங்க விலாசமான ஒரு காரியத்தை கேட்கறீங்க. அதாவது தகுதிக்கு மிஞ்சி நம்ம எதையுமே கேட்கக்கூடாது. நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல சந்தோஷமா இருக்கணும். அது நிறைவேறதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். உங்க சூழ்நிலை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சரியா கேளுங்க. உங்க குடும்பத்துல மாற்றத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமீன்.